நம்ம பொதுவாக சில பேரை பார்த்து நம்மளும் இப்படி இருக்கணும், இவங்கள போல் ஆகணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் அந்த நபர் சரியானவங்க தானா, சரியான ஆளை தான் தேர்ந்தெடுக்கிறோமாங்கிறது ரொம்ப அவசியம். ஒரு திருடன் இன்னொரு திருடனை பார்த்து உத்வேகம் அடைஞ்சா அவனை விட இவன் பெரிய திருடனாக வந்துடுவான். எங்கேயுமே எதுலேயுமே தனித்துவமாக இருக்கிறது தான் சரி. ஆனால் சில இடங்களில் நம்மளையே அறியாமல் ஒருத்தரை பார்த்து உத்வேகம் அடைவோம். இங்கே யாரை பார்த்து உத்வேகம் அடைஞ்சாங்கங்கிறது தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? விஷ்ணுவோ ராமோ சகோதரர்கள். சின்ன வயசுல இருந்தே ராம வளர்த்தது விஷ்ணு தான். அப்பா அம்மா இல்லாததால விஷ்ணு தான் ராம படிக்க வச்சு ஆளாக்கினது. இப்போ ராம் பெரியவனாகி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தான். அந்த வருஷம் ராமோட பிறந்த நாளுக்கு விஷ்ணு ரொம்ப விலை உயர்ந்த காரை பரிசா கொடுத்தாரு. எப்பவும் போல ராம் அவனோட ஆஃபீஸில் வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்தப்போ அங்கே ஒரு ஏழை பையன் ராமோட காரை சுற்றி பார்த்துட்டு இருந்தான். அவன் கண்களில் ஒரு ஆசையை கவனிச்சா ராம். காருக்கு பக்கத்தில் வந்த உடனே அந்த சின்ன பையன் ஆர்வமாக கேட்டான், இது உங்கள் காரா? அதுக்கு ராம், ஆமாம், இந்த கார் என்னோட அண்ணன் எனக்கு பரிசா கொடுத்தது. இதை கேட்டதும் அந்த சின்ன பையன் ஆச்சரியத்தோட, நிஜமாவே இந்த கார் உங்கள் அண்ணன் கொடுத்ததா? எனக்கும் இதே மாதிரின்னு சொல்ல வந்தப்போ ராம் நினச்சான், எனக்கும் இந்த மாதிரி ஒரு அண்ணன் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்ல போகிறான் இவன், வேற என்ன சொல்லுவான் அப்படின்னு நினச்சப்போ ராம் கேட்டது அவனாலேயே நம்ப முடியல. அந்த சின்ன பையன் சொன்னான், நானும் உங்கள் அண்ணனை போல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்ச நேரம் ராம் அந்த பையனை மனசஞ்சலத்தோட பார்த்துட்டு இருந்தான். ராம் அந்த பையன் கிட்ட, உனக்கு விருப்பம் இருந்த காரில் வரியா அப்படின்னு கேட்டப்போ அந்த சின்ன பையனும் ரொம்ப சந்தோஷமாக ஏறிக்கிட்டான். கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் தயக்கத்தோட, நீங்கள் என்னை எங்கள் வீட்டுக்கிட்ட விட முடியுமான்னு கேட்டான். அதுக்கு ராம் சின்னதாக புன்னகையிட்டான். இந்த சமயம் ராம் நினச்சான், அந்த பையன் மற்றவங்க முன்னாடி இவ்வளோ பெரிய காரில் வீட்டுக்கு முன்னாடி வந்து இறங்குறத பந்தாவாக காட்டிக்கணும்னு நினைக்கிறான் போல. ஆனால் இந்த சமயமும் ராம் நினச்சது தப்பு. அங்கே 2 படிகள் இருக்கிற வீடு தான் என்னோடது, அங்கே கொஞ்சம் நிறுத்துங்கன்னு அந்த சின்ன பையன் சொன்னான். ராம் நிறுத்தினதும் அவன் விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே போயிட்டான். சில வினாடிகளுக்கு அப்புறம் அவன் திரும்பி வந்தான். ஆனால் இந்த தடவை மெல்ல நடந்து வந்தான். அவனோட கைகளில் இன்னொரு குட்டி பையனை தூக்கிட்டு வந்தான். பாவம், அவனால் நடக்க முடியாது. அந்த சின்ன பையன் அவன் தம்பிக்கிட்ட, நான் வீட்டில் சொன்னேன்ல, இவரோட அண்ணன் தான் இந்த காரை பரிசா கொடுத்தாரு, உனக்கும் ஒரு நாள் இதே போல காரை தருவேன். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அழகான பொருட்களையும் நீ கூடிய சீக்கிரமே பார்ப்பேன்னு சொன்னான். ராம்னால எதுவுமே பேச முடியல. அந்த குட்டி பையனை தூக்கி காரோட முன் சீட்டில் உட்கார வச்சாராம். அங்கேருந்து 3 பேரும் கிளம்பினாங்க ஒரு நீண்ட பயணத்துக்கு. இங்கே அந்த பையன் ராம் மாதிரி சொகுசாக இருக்கணும்னு ஆசைப்படலை. ராமோட அண்ணன் விஷ்ணுவை போல கொடுக்குற இடத்துல இருக்கணும்னு நினச்சான். நீங்கள் யாரை இன்ஸ்பிரேஷனாக தேர்ந்தெடுக்கிறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்து ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.